ஆசைகள் என்றும் மாறாதே. அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானபூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. உலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வாய் திறந்து ஆண்டவருடைய பிரசன்னம் மத்தியில் இருக்கு. ஜீசஸ் இயேசு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். ஜீசஸ் அவரை ஆராதிக்கிற இந்த இடத்துல அவர் வந்து நிரம்பி இருக்கிறார். ஜீசஸ் ஜீசஸ் ஸோ வி வில் கெட் இன். உங்களுக்கு வந்து நான் லாஸ்ட் டைம் பேசும்போது பாஸ்டர் அவங்க சொல்லியிருப்பாங்க, ஃபின்னி வந்து உங்களுக்கு பைபிள் ஸ்டடி சங்கீதத்துலேருந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டான்ட்டு. ஸோ த டைம் ஹேஸ் ஃபைனலி கம். சரியா? எந்த சங்கீதம் வாசிக்கணும்னு நம்ம ஏற்கனவே எல்லாம் பிளான் பண்ணோம். நம்ம லாஸ்ட் டைமே நம்ம பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் கடைசியாக நான் வாசித்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 35 நாளைக்கு முன்னாடி 15ஆம் தேதி ஜூன் 15th நான் வந்து தேவனே என்னுடைய டெலிவரர், ஆண்டவர் தான் என்னைய விடுவிக்கிறவர் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் வந்து நம்ம பேசணும். அன்னைக்கு வந்து சங்கீதம் 18க்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி ஹோப்ஃபுல்லி வி வில் see a few verses. ஏன் நீ எடுத்தவனே ஹோப்ஃபுல்லின்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஆண்டவர் எப்படி லீட் பண்ணுறதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போவோம். ஸோ இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு ஷோ யூ கைஸ் சம்திங். ஏன்னா இது வந்து போன வாரம் ஈவினிங் பைபிள் ஸ்டடியில், நம்ம பைபிள் ஸ்டடியில் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தா தான் நிறைய விஷயத்தில் வந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் அதில் வந்து என்ன சொல்ல, உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி உலகம் எப்படி மாறிடுச்சுன்னா வந்து எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெய்லர் அது இதுன்னு போட்டு காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதோட வீடியோ எடிட்டிங்கில் ஒரு 2 பீஸு அப்படி இப்படின்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு சரி இதுதான் நடக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வி தாட் உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர் நம்ம சொல்லலான்னு நினச்சோம். ஏன்னா வந்து இப்போ மனுஷன் நம்ம எப்படிப்பட்ட மக்கள் அப்படின்றதுக்கு வந்து போன வாரம் வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனே ஓடிச்சு. ஏன் நம்ம வந்து மேக்சிமம் வந்து நம்மளுக்கும் வந்து பறவைகளுக்கும் வந்து ஒரு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எத்தனை பேர் நான் கழுகு பறக்கிறத பார்த்துருக்கேன்னு சொல்ல போகிறீங்க? ப்ளீஸ் இந்த பாதி கை தூக்குற பழக்கமே இருக்கக்கூடாது. நம்ம தூக்குனா நல்லா தூக்கும். குட் ரைட். நம்ம கழுகு பறக்கிறத பார்க்குறோம்.
எத்தனை பேருக்கு அது பறக்கிற பார்த்து நானும் பறக்கணும்னு ஆசை வந்திருக்குன்னு சொல்லுங்க. வாவ், ஒரு பிளேன் ஆக்சிடென்ட் அதுக்கு இவ்வளோ பயமா? அந்த பிளேன் ஆக்சிடென்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு வீடியோ காமிக்க போகிறேன் கொஞ்ச நேரத்தில். ரைட், ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது, கவலைப்படாதீங்க, நோ கிராஃபிக் ப்ராப்ளம்ஸ். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், பறக்கணுன்ற ஆசை வந்து மனுஷனுக்கு வந்து எவ்வளோ நாளாக இருந்திருக்கு. அதனால் மனுஷன் முதல்ல என்ன பண்ணான்னு கேள்விப்பட்டிருக்கோம். தனக்கே வந்து 2 ரெக்கையை மாட்டிட்டு, இந்த கதை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? தனக்கே 2 ரெக்கையை மாட்டிட்டு பறக்க ட்ரை பண்ணாரவன். இதில் எல்லாத்தோடையும் சிரிப்பு என்ன தெரியுமா? இது நம்ம தான் முதல்ல அப்படி நினைக்கிறோன்றது கிடையாது. இது கிரீக் மித்தாலஜியில் எழுதியிருக்க, கிரேக்க அவங்களோட கடவுள்களை பற்றி அந்த கதை, இந்த கதையில் வந்து இதுவும் இருக்குது. ஒருத்தர் வந்து பறக்கணுன்ட்டு ரெக்கையை மாட்டிட்டு, ரெக்கையை எதை வச்சு மாட்டினானான்னு கேட்டிங்கன்னா மெழுகு வச்சு மாட்டி பறந்துட்டானா. அதுதான் அவங்க கதை. எப்படின்னு கேட்காதீங்க, அதெல்லாம் யாருமே நம்ப முடியாது இன்னைக்கு. ஏன்னா அந்த கதை வந்த டைமில் வந்து சயின்ஸ் வந்து அந்தளவுக்கு வளரல, முன்னேறல. பறந்துட்டானா. ஆனால் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் போனனால என்ன ஆயிடுச்சா, மெழுகு உருகி கீழே விழுந்து செத்துட்டானா. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லுவீங்க, எப்படிப்பட்டாலும் வந்து ரெக்கையை வந்து நான் மெழுகு வச்சு மாட்டக்கூடாது, நான் கயிறு வச்சு மாட்டலாம், எத்தனையோ இதெல்லாம் வச்சு மாட்டலாம் தான் அடுத்த நிமிஷம் அப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் மனுஷன் மாட்டி பார்க்கும்போது என்ன ஆச்சு, பறக்க முடியலை. ஆக்சுவலாக உண்மை என்ன ஆச்சுன்னா வந்து அவன் தானாக குதிக்கிறதோட வந்து ரெக்கையை மாட்டினப்போ இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த ஹைட்டு கூட குதிக்கிற அளவுக்கு ஹைட்டு கூட போக முடியலை. அதுதான் நம்மளோட நிலைமை. ஏன் ஒரு பறவையை பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரம் இதை பைபிள் ஸ்டடியில், ஈவினிங் பைபிள் ஸ்டடியில் ரொம்ப முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணது என்னென்னா, நம்மளே சாப்பிட்றதுக்கு எந்த புறாவை தேடுறோம்? ஃபுல் சைஸ் புறாவை நம்ம தேடுறது கிடையாது. ஏன்னா அது வந்து வெறும் ரெக்கமற்றதாக இருக்குது, அதுக்குள்ள உடம்புல சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம பிராய்லர் கோழி தேடினா அது ஜென்மத்துக்கு அது பறக்காதுன்னு தெரிஞ்சு தான் சாப்பிட்றோம். அது சைஸ் அவ்வளோ பெருசு ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. வெயிட்டு கூட வந்து பறக்க முடியலை. இதை வந்து நான் கேட்ட மிஷினரி மெசேஜ் வந்து இதை பற்றி இப்போ ஒரு வார்த்தை பேசினார் ஒரு பாஸ்டர், மறக்க மாட்டேன். என்ன சொன்னார், நம்ம எல்லாருமே நம்ம கிறிஸ்டியன்ஸாக வந்து என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து எனக்கு ஆண்டவரே ஆசீர்வாதம் தாங்க 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 அப்படின்னு நம்ம கேட்டுகிட்டே இருந்துட்டோம். அதனால என்ன ஆயிடுச்சு, நம்ம ரொம்ப வெயிட் ஆகி நம்ம ரொம்ப பெருசாகிட்டோம். இப்போ நம்மளால் பறக்கிறவங்களுக்கு எந்திரிக்க முடியலை அப்படின்னார். அவர் சொன்ன வார்த்தை கொழுது போயிட்டு அதை நம்ம சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் இப்போ நம்ம பறக்கிறதுக்கும் அதே பிரச்சனை இருக்குது. ஸோ நம்ம பறக்கணுன்னா நம்மளோட நம்ம வெயிட்டு கம்மியாக இருக்கணுமாமா. நான் இருக்கிற சைஸுக்கு என் ஒரு ரெக்கை மற்றும் 3 மடங்கு, என் ஹைட்டுக்கு 3 மடங்கு நீளம் இருக்கணும். சரி, அதெல்லாம் ஓகே. 3 மடங்கு ஒரு ரெக்கை நீளம் ஆச்சுன்னா நான் எப்படி நைட்டு படுப்பேன்? முடியாது. எப்படி திரும்பி படுக்க, இப்படி திரும்பி படுக்க முடியாது, அப்படி திரும்பி படுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, நிறையா பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொன்னேன். இதை வந்து ரைட் பிரதர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எவ்வளோ பெரிய பிளேன் செஞ்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அந்த ரைட் பிரதர்ஸோட பிளேன்லாம் நம்ம ஸ்டேஜோட பெருசாக இருக்கும் ஒரு ஆள் பறக்கிறதுக்கு. அவர் எவ்வளோ நேரம் பறந்தார்? 20 செகண்டுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஃப்ளைட் வாஸ் 20 seconds. அதுக்கும் என்ன தேவைப்பட்டுச்சு, அவ்வளோ பெரிய பிளேன் ஆச்சுன்னா அதுக்கு நானாக வந்து பெடல் பண்ணிட்டுலாம் பறக்க முடியாது. அதனால அதுக்குன்னு ஒரு என்ஜினை வச்சு என்னெல்லாமோ பண்ணி கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒன்று காமிக்க போகிறேன். நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், நம்ம சர்ச்சில் இன்றைக்கி வரைக்கும் ஃப்ரைடே ப்ரேயரில் முதற்கொண்டு இன்றைக்கி வரைக்கும் என்ன நடக்குது, அந்த பிளேனில் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படி இப்படி நிறைய பேருக்கு வந்து இன்னும் ஒரு கவலை, எவ்வளோ நடந்துச்சு. அந்த பிளேனில் இந்த இன்ஜின் சைஸை பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிளேனை காமிக்கிறேன், எவ்வளோ பெரிய என்ஜின்ட்டு நம்ம ஐடி டீம் வந்து போட்டு காமிப்பாங்க. அந்த பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது அத்தனோண்டா முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் இன்ஜின். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய இன்ஜின் பாருங்கள். இது நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம காரு பைக்கில் என்ன பண்ணுறோம், நம்ம காரு பைக்லேயும் வந்து என்ஜின் இருக்குது, அது இதுன்னு இருக்குது. இப்போ சைக்கிளில் முதற்கொண்டு ஒரு மோட்டர் வச்சு எலக்ட்ரிக் சைக்கிள்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி. நம்ம பண்ணுற இன்ஜின் என்ன பண்ணுது, வீலை டயரை மட்டும் சுற்றுது.
இது வந்து அது புஷ் பண்ணுற காற்றை மட்டும் வச்சு அந்த பிளேனே தள்ளுது பார்த்துக்கோங்க. அது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. நம்ம யோசிக்கிறோம், ஒரு காலத்தில் வந்து அவர் மெழுகு வச்சு பறக்க ட்ரை பண்ணார், ஜெட் என்ஜின். அந்த என்ஜினுக்கு இன்னைக்கு நம்ம வால்யூம் வச்சோம்னா நம்ம ஸ்பீக்கர்லாம் கிழிச்சிடும், அந்த அளவுக்கு சத்தம், அத்துனோண்டு இவ்வளோதான் இருக்கு. அது பக்கத்தில் நம்ம கையை வச்சோம்னா நம்ம கை காலி. ஏன்னா காற்றை தள்ளி அத்தனோண்டு பிளேனை எவ்வளோ அழகாக அது தள்ளுன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ரெண்டு இத்தனைக்கோண்டு இந்த சைஸ் இருக்குமா மொத்தமாக. யூ கேன் பிளே த வீடியோ நவ். அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. இத்தினோண்டு பிளேன்னு எவ்வளோ ஈஸியாக. இது உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இது வந்து ஜென்மத்துக்கு இது வந்து ப்ரொடக்ஷனுக்கு வரவே வராது. ஏன் அவ்வளோ பெரிய பிளேனே வந்து இதில் இந்த பிரச்சனையாச்சு, அந்த ஃபியூவல் கேஜ் அப்படி இப்படின்னு சொல்கிறவன் வந்து இந்த பிளேனை பறக்க விடுவாங்களா? சேஃப்டி எங்கே தெரியலை. அந்த லேட்ச் ஒழுங்காக க்ளோஸ் ஆகுமா? நம்ம ஊரில் செஞ்சால் அந்த லேட்ச் க்ளோஸ் ஆகுமா? அந்த லேட்ச் ஸ்ட்ராங்காக இருக்குமா? தெரியலை. அந்த என்ஜின் மாட்டிருக்கிறதுக்கு அதுக்கு எதுவும் ஆகாதா? தெரியலை. ஆனால் இன்றைக்கி மனுஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கான்றதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா, இத்தனைக்கோட என்ஜின் வச்சு ஒருத்தன் மேலே கொஞ்சமாவது கஷ்டப்பட்டு அது பறக்கிற மாதிரி தெரிஞ்சான்னு பாருங்க. ஒரு கஷ்டம் கிடையாது. இதே இன்னைக்கு இருக்கிற நம்ம போகிற பெரிய பேசஞ்சர் பிளேனுக்கு 4 பெரிய என்ஜின் தேவை. ஒரு என்ஜினுக்குள்ளே நம்ம நிற்கலாம். நம்ம அந்த சென்டர் அந்த பிளேடு வந்து நம்ம தலைக்கு கொஞ்சம் தான் கீழே இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். அதுக்குள்ளேயே நம்ம நிற்கலாம். எங்கள் அம்மாக்கெல்லாம் நான் ஃபோட்டோ காமிச்சிருக்கேன், வீடியோ காமிச்சிருக்கேன். மழை பெஞ்சிருக்கும்போது அந்த இன்ஜின் சுற்ற ஆரம்பிச்சிச்சுன்னா கீழே இருக்க தண்ணி இருக்குல்ல, தரையில் இருக்க தண்ணியை பிடிச்சி இழுத்து உள்ளுக்குள்ள இழுத்துரும். இன்ஜின் இவ்வளோ தூரம் மேலே இருக்குது, கீழேருந்து அப்படி அழகாக ஒரு பைப் மாதிரி தண்ணியை மேலே இழுத்து வெளியே தள்ளும். இது மனுஷன் கண்டுபிடிச்ச விஷயம். பறக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்கு பார்த்துக்கோங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்? ஏன் இன்னைக்கு இந்த பிளேனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்? ஏன்னா நாங்கள் சண்டே நேற்று போன வாரம் வந்து சண்டே ஈவினிங் வந்து இதை பற்றி நாங்கள் பேசினோம். நம்ம பறக்கணுன்றதுக்கு ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குமே வந்து, நான் இங்கேயே இருக்கேன், நான் பாட்டுக்கு இருக்கேன், நான் பாட்டுக்கு என்ன சொல்ல, தமிழில் சொல்ல நான் ஏன் ஜோலியை பார்த்துட்டு இருக்கேன், நான் எதுவும் செய்யலை, எனக்கு எதுவும் வேணாம். நீங்கள் எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? நம்ம சர்ச்சில் யூத் சர்வீஸ்லேயே அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு பிளெஸ்ஸிங் வேணுமா வேணாமா? வேணும். ஆசீர்வாதம்னா வேணும். அந்த ஆசீர்வாதத்துக்கு மீனிங் தெரியுமா? தெரியாது. ஆசீர்வாதத்துக்கு மீனிங் என்ன? மற்றவங்க பொறாமப்படத்தக்க, பரவாயில்ல, அவங்க பொறாமப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நான் வந்து ஆசீர்வதிக்கப்படணும். அப்படின்னா இங்கே வந்திருக்க ஒவ்வொருவருக்குமே என்ன ஆசை இருக்குது? ஆனால் நம்ம இங்கே சர்ச்சில் வந்து எனக்கு ஆசீர்வதிக்கணும்னு நம்ம எல்லாம் உட்காந்தோம்னா, இந்த நேரம் வந்து என் பக்கத்தில் இருக்கவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க? நீங்கள் யாரோ ஒருத்தர் யோசிச்சிருக்கீங்களா? சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போமே. மேக்ஸிமம் உலகம் பூரா என்ன சொல்கிறேன், நம்ம என்ன நினச்சாலும் நம்ம என்ன செஞ்சாலும் வெளியே சொல்ல வேணாம், சொல்லக்கூடாது, மறைச்சே வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ. ஆனால் ஆசீர்வாதம் வேணும் நம்மகிட்ட. இப்போ கை தூக்க சொன்னால் இங்கே எல்லாருமே கை தூக்குமா இல்லையா? வருஷம் கை தூக்குவோமே. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணான்னு சொல்லுங்கள் பாப்போம். ஸோ நம்ம கை தூக்க சொல்கிற நேரம் வந்து இப்போ நான் உங்களை பார்க்குறேன்றது இன்னொன்று, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க பார்க்க போகிறாங்க இல்லை. ஆனால் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இருக்கா? இல்லை. ஏன்? ஆசீர்வாதம் வந்து அந்த பயத்தெல்லாம் தாண்டி, அந்த கவலையெல்லாம் தாண்டி, இது வந்து அதோட ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒரே செகண்டில் நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளோட எல்லாருக்கும் வந்து நம்மளுக்குன்னு ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. அந்த ப்ரையாரிட்டிஸில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஆசீர்வாதம் வந்து மற்ற நிறையா விஷயத்துக்கு பயத்தெல்லாம் தாண்டி ஹையர் ப்ரையாரிட்டி. மக்கள் என்னையை பற்றி என்ன நினைப்பாங்கன்றதை தாண்டி ஹையர் ப்ரையாரிட்டி. எத்தனை பேர் இப்போ ஒத்துக்கிறீங்க? அல்லையா சொல்லலாமா? ஏன்னா ஏன் நம்ம இங்கே வந்திருக்கோம் அதை பற்றி பேசுகிறதுக்குன்னா, இது வந்து ஆண்டவருடைய ஆலயமா. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? ஆண்டவர் ஆராதிக்கிறோம், அதுக்கு தான் வந்திருக்கோம். அப்படின்னா எல்லாரும் கோயிலுக்கு தான் போகிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம வந்திருக்கிறதுக்கு ஒரு மேஜர் ரீசன் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் என்னோட
பேசணும். ஆண்டவர் என்னோட பேசுகிறார் அப்படின்னா ஆண்டவர் வந்து சும்மா ஸ்பீக்கர் மூலமாக வந்து பரலோகத்துலேருந்து ஒரு ஸ்பீக்கர் லைன் எடுத்து வயர்லெஸ்ஸாக எனக்கு அனுப்புகிறாரு, அப்படியா? இல்லை. அப்படின்னா வந்து நம்ம சும்மா சேரில் நம்ம பாட்டுக்கு உட்காந்துட்டு போயிடுவோமே. எதுக்கு ஃபஸ்ட்டு ஆராதிக்கிறோம், எதுக்கு ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுறோம்? நான் யோசிச்சு பார்த்தேன், ஒவ்வொன்றா நம்ம யோசிச்சு பார்த்தேன், நம்ம எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே, சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட பேசணும். நேற்றே யூத் சர்வீஸில் எல்லாம் நடக்குது. யூத்துக்கு சர்வீஸ்க்கு மெயினாக வச்சதுக்கு காரணமே என்ன? சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு முன்னாடி நீ சனிக்கிழமையே ஆண்டவரே என்கிட்ட பேசணுன்ட்டு நீ அன்னைக்கே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸ்டார்ட் ப்ரேயிங் த ப்ரீவியஸ் டே. நீங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து இந்த வாரம் ஃபுல்லாக வந்து அடுத்த வாரத்துக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுறேன், அடுத்த சண்டேக்காக நான் இப்பயே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு நான் என்ன பேசணும்? இங்கே ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட். ஆண்டவரே, நீங்கள் என்கிட்ட முதல்ல பேசுங்க, அப்போ தானே நான் மக்கள்கிட்ட பேச முடியும். ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். ஏன் ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசலைன்னா நான் எங்கே போவேன்? நீங்கள் இல்லாமல் நான் ஒன்றும் கிடையாது. அப்படின்னா நம்ம ஜபிக்கிறது, நம்ம பாடல் பாடுறது, நம்ம பாடல் ஆராதனை, இது எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா, ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசணும். அப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசணுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் இங்கே இருங்க, நான் இன்னொரு இடத்துல இருக்கேன்னு சொல்கிறோமா? இல்லை, அதுவும் நம்ம யோசிக்கணும்ல. ஆண்டவரே, நீங்கள் வந்து சர்ச்சுக்கு வாங்க, நான் வந்து வீட்லேயே படுத்து கிடக்கிறேன், நீங்கள் என்கிட்ட பேசுங்க, பரவாயில்ல, நான் ஃபோனில் பேசிக்கிறேன், எனக்கு போதும்னு எத்தனை பேர் சொல்கிறோம்? இல்லை, ஆண்டவரே நான் இங்கே வந்துட்டேன், உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டேன், நீங்கள் இங்கே வரணும். கரெக்டாக? அதனால் வந்தவொடனே என்ன சொல்கிறோம்? ஆனால் வந்தருளும் தூய ஆவியே. ஆண்டவர் எங்கள் மத்தியில் எங்கே 2-3 பேர் என் நாமத்தின் நிமிடம் கூடியிருக்காங்க அப்படின்னா வந்து என் மனசு எனக்கு எவ்வளோதான் மற்றவங்க மேலே வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, கோவம் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள பற்றி எனக்கு தெரியவே தெரியாதுனாலும் அவங்களும் நானும் எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே நீங்கள் எங்கள் மத்தியில் வரணும். அதனால எங்கே 2-3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் கூடியிருக்காங்களோ அவங்க மத்தியில் கட்டாயம் இருப்பேன்னு சொன்னது யாரு? ஜீசஸ். அப்படின்னா இயேசுவே அப்படி சொல்லியிருக்கோம்னா ஆண்டவர் நம்பி தான் நம்ம வந்திருக்கோம். ஆண்டவர் உலக தோற்றம் டைம்லேயே, படைப்பு டைம்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் கூப்பிடும் போது நீங்கள் இருக்க மாட்டீங்களா? ஆண்டவர் என் கூட இருப்பார். சரி ஃபினி, இதுக்கும் பிளேனுக்கும் என்ன சம்மந்தம்? இதுக்கும் பறக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? ஏன்னா we were never created to be quiet. நம்ம வந்து அமைதியாக இருக்கணுன்றதுக்காக நம்மளை ஆண்டவர் படைக்கலை. ஆதியாகமம் எடுத்தவனே நீங்கள் வாசித்து பாருங்கள், 1ஆம் அதிகாரம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? நம்மளை படைக்கும் போதே we were created to do great things, to rule. மிருக ஜீவியன்களை ஆண்டவர் அப்படி just take the HDMI and just connect it back, should be okay ன்னு நினைக்கிறேன், தெரியல. டிஸ்கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகுது, கனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகுது, ரைட்? ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்கு ஆண்டவர் இது சொன்னார் அப்படின்னு பார்த்தா we were created to rule. உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும், உலகத்தை ஆள்ற மாதிரி இல்லைனா வந்து நேச்சரை நேச்சருக்கு தமிழில் இயற்கையை நம்ம ஆள முடியுன்றது ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லவே இல்லை. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லவே இல்லை. we cannot rule நேச்சர். காற்றையும் அலையையும் அது வந்து யார் கையில்? ஆண்டவரோட கையில். ஆனால் ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு ஜீவியத்துக்கும் மேலேயும், நிலத்துக்கு மேலேயும், தேங்க்ஸ், அதுக்கு மேலேயும் வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு God gave us something. அதுக்கு மேலே வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஆள்றதுக்கு ஒரு பவர், உண்டாக்குவோமாக என்றார். இது 26வது வசனம். 28வது வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி
அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவியன்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். we talked about blessing. இந்த blessingல வந்து நீங்கள் இது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த blessingன்ற மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே இங்கே கண்டிஷனே இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லெஸ் blessing in the Bible. ஒரு கண்டிஷன் கிடையாது. நம்மளை ஆண்டவர் எதுக்காக படைத்தார்? இது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனத்தில் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அவருடைய சாயல்லையும் அவருடைய ரூபத்திலையும் உண்டாக்கப்பட்டோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை வந்து ஆண்டவர் வந்து ஏஞ்சல்ஸுக்கு கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிற தூதர்களுக்கு இந்த ஆப்ஷன் ஆண்டவர் கொடுத்தாரா? நம்மளுக்கு கொடுத்தார். அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்து, இப்போ நம்ம எது சிறப்பு ஆசீர்வாதத்துக்கு இம்மீடியட்டாக என்ன பிரச்சனை வருது? முதல்ல பொறாமைப்பட தக்க. யாரும் முதல்ல பொறாமைப்பட்டா? பிசாசு. முதல்ல பொறாமைப்பட்டதே வந்து பிசாசு. இவங்களுக்கு ஆண்டவர் எப்படி இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம். பைபிளில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வசனமாக நம்ம யோசித்து பார்க்கும்போது கூட ஆண்டவர் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயத்தை காமிக்காமல் இல்லை. அதுக்கு வந்து ப்ரூஃப் இந்த இருக்கு. அதான் எடுத்தவனே என்ன பண்ண, அவன் வந்து கரெக்டாக ஆண்டவர் வந்து அவரோட ரூபத்தில் அவரோட சாயலில் படைத்தா ஆண்டவரை வந்து இவங்க என்ன செஞ்சால் பிரச்சனை ஆகுன்றதும் அவனுக்கு தெரியும். எதனால தெரியும்? அவனே அந்த தப்பு பண்ணனால. எத்தனை உண்மைகள் வந்து நம்ம இன்னும் மெசேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு வந்து இது தப்பு இது பிரச்சனைன்னு தெரியும்? இம்மீடியட்டாக வந்து தான் பண்ண தப்பு வந்து அவனுக்கு தப்பு பண்ணவன் வந்து நீ அந்த தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சானா? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். நான் பண்ண தப்பை நீங்கள் தப்பி தவறி பண்ணிடாதீங்கன்னு வந்து பாம்பு சொல்லிச்சா? அது தப்புனே தெரியாத மாதிரி மழுப்பி மாற்றி ஏமாற்றி கொண்டு வந்தது தான் இங்கே இருக்கு. ஸோ மனுஷனை பறக்க விடக்கூடாது, நான் வந்து பறந்துடக்கூடாது, நான் மேலே பெய்யக்கூடாது, ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றிடக்கூடாதுன்றதுக்கு என்ன இருக்குது? நம்ம எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டா ஒரு பெரிய சக்தி ஒன்று நம்மளுக்கு அகேன்ஸ்டாக போராடிட்டு இருக்கு. இங்கே தான் வந்து இன்னைக்கு நம்ம மெசேஜோட டைட்டில் என்ன? தேவன் என்னை விடுவிப்பவர். காட் இஸ் மை டெலிவரர். கரெக்டா? இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, ஸோ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது வந்து ஆரம்பத்துலேயே ஆதியாகமத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டை நான் எடுத்து இன்னைக்கு நான் காமிச்சிட்டேன். அப்புறம் ஆண்டவர் என்னை எப்படி விடுவிக்க போகிறாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, கேன் வி bow our heads for a word of prayer? Our loving heavenly Father, Lord, we praise you, we thank you. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கிட்ட பேசுகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய தாசன் மூலமாக நீங்கள் பேசணும். நீங்கள் எனக்கு கொடுத்த தாட்ஸ், எனக்கு கொடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் படி நான் பேசுகிறேன் ஆண்டவரே. ஆனால் ஜனங்களுக்கு பேச வேண்டியது நீங்கள். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு மனசுலேயும் என்ன இருக்குன்றது எனக்கு தெரியாது ஆண்டவரே, உமக்கு தெரியும். வந்த ஒவ்வொருவரும் என்ன கேள்வி கேட்டு சர்ச்சுக்கு நீங்கள் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே, உமக்கு தெரியும். என்ன எக்ஸ்பெக்டேஷனோட யார் எங்கே வந்திருக்காங்கன்றது ஆண்டவரே உமக்கு தெரியும். இந்த வார்த்தையை நெட்டில் கேட்குறாங்களோ, எப்படி கேட்குறாங்களோ ஆண்டவரே, அவங்க என்ன யோசனையோட என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்காங்க ஆண்டவரே, நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு இன்றைக்கி உலகத்தில் எத்தனை பேர் தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனால் உமக்கு தெரியும் ஆண்டவரே. எங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாத வார்த்தையை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ரைட்? யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் என்னை விடுவிப்பவர். ஆண்டவர் யார்கிட்டேருந்து என்னை விடுவிக்கிறாருன்ற அந்த விஷயந்தான் வந்து எல்லாத்துக்கும் சில நேரம் மேலே வருது. நான் உங்களை சொன்னேன், ஒரே ரெண்டு வசனத்தில் சொன்னேன். ஆண்டவர் வந்து மனசில் ஒன்று நினச்சிட்டார், நாம் இப்படி செய்வோம், லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் ஓன் இமேஜ். அப்படின்னா ஆண்டவர் வந்து யார்கிட்ட பேசினார்?
நமக்குள்ளே பேசினார். ஆனால் வந்து 3 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் உள்ள ஆண்டவர், மூவரும் ஒரே நேரத்தில் சேர்ந்து இருந்தாங்கன்னு இருக்கு. ஸோ அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, மனுஷனை நம்மளை போல உண்டாக்கும். ஸோ ஆண்டவர் நம்மளை படைக்கிறதுக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. அவருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு படைச்சிருப்பார். நம்மளை போல படைப்போன்றது வந்து ஒன்று அவரால் முடியுன்றனால தான். ஸோ உங்களே என்னையும் வந்து எதாவது செய்ய சொல்கிறீங்க, நீங்கள் எனக்கு வந்து ஒரு பொம்மை செஞ்சுட்டாங்கன்னா வந்து உங்களே என்னைய மாதிரி எனக்கு செய்ய தெரியும்னு நினைக்கிறீங்களா? நம்மளுக்கு படம் வரைய தெரிஞ்சதே ஒரு உருண்டை, ரெண்டு குச்சி 3 குச்சி வரைஞ்சாதான் இப்படி தான் எனக்கு வரைய தெரியும். கரெக்டாக? மேக்ஸிமம். இதில் சிலது வந்து உண்மையாகவே அழகாக வரைவாங்க. அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்து அதில் ஒவ்வொருத்தரும் வரைகிறத வச்சு அவங்க மனசில் என்ன முக்கியமாக தெரியுதுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சிலையெல்லாம் செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில் வந்து. அது ஜீசஸ் டைமில் உள்ள ரோமன் ஸ்கல்ப்சர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் மார்பிள் இருக்குது, வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. அதில் ஒரு பிசுறு இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. பாஸ்டரும் நானும் பார்த்து எப்படிடா இந்த அளவுக்கு அவனுக்கு வந்து செய்ய முடிஞ்சு. அதெல்லாம் நான் நிஜத்தில் பார்த்துருக்கோம். நம்மளுக்கு அப்படி பண்ண தெரியுமான்னு கேட்டால் அவனுக்கு ஆனால் எதில் செய்ய தெரிஞ்சு, கல்லில் மார்பிளில் அவனுக்கு செய்ய தெரிஞ்சு. ரொம்ப நாளாக வந்து பாஸ்டருக்கு எனக்கு தெரியாது மார்பிள் எப்படி வெட்டுவாங்கன்னே தெரியல. அவன் ஒரு ஃபுல் மலையே உள்ளுக்குள்ளே துண்டு துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு இருக்கான். இட்டாலியில் கேட்டால் இது எங்கள் ஃபேமிலிக்கு இந்த மலை சொந்தம். கேட்டுக்கோங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், இட்டாலியன் மார்பிள்னா அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அநியாயத்துக்கு வேலை சொல்கிறானே, அநியாயத்துக்கு வேலை சொல்கிறான். நம்மளுக்கு தெரிஞ்சதில்ல. அவன் என்ன சொல்கிறான், இந்த மலையே வந்து என் ஃபேமிலிக்கு என் குடும்பத்துக்கு சொந்தம் அப்படின்ட்டான். அப்படிப்பட்ட ஒரு மலையிலேருந்து அவனுக்கு கிடைச்ச ஒரு பீஸை வச்சு அதில் செதுக்கிறது தான் போக நான் ஒரு சிலையை செஞ்சுட்டேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து மனிதனை நம்மளுடைய சாயலில் நம்மளுடைய ரூபத்தில் படைப்போன்னு பிளான் பண்ணுற படைச்சிட்டார். அவர் நினைச்சதை செஞ்சாரா செய்யலையா? நம்மளுடைய ஆண்டவரை பற்றி ஆண்டவர் வந்து எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக பர்டிகுலராக எனக்கு இந்த வாரம் பூரா வந்து ஆண்டவர் எனக்கு காமிச்ச ஒரு முக்கியமான விஷயம் வந்து, நான் நினச்சதை நான் செய்ய முடியும், செஞ்சிருவேன். எத்தனை பேர் நம்புகிறோம்? நான் நினச்சதை என்னால் செய்ய முடியும், செஞ்சிருவேன். இந்த வருஷத்தில் நம்மளோட ஃபெய்த் கன்ஃபெஷனில் ஒன்று, ஆண்டவரே ஐ நோ யூ கேன் டூ ஆல் திங்ஸ். யோபு சொல்கிறான், தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். யூ ஆர் ஏபிள் டு டூ எனிதிங். யாருமே அதை தடை செய்ய முடியாது. God, nobody can stop God if God wants to do something. எத்தனை பேர் நம்புகிறோம் அதை? அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய முடிஞ்சதை நம்ம ஆண்டவர் வந்து செய்ய முடியும் அப்படின்னா, செய்ய நினச்சதை செய்ய முடியும் அப்படின்னா செஞ்சு காமிச்சிட்டார்ல. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, இவனுக்கு செய்கிறது மட்டும் கிடையாது, இவனை பார்க்க இப்படி படைக்கிறது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு இந்த அத்தாரிட்டி நான் கொடுப்பேன். சகலத்து ஜீவன்களுக்கு மேலே ஆண்டு கொள்ளுங்க, ஆண்டு கொள்கிற அந்த அத்தாரிட்டியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் கொடுத்துட்டாரா கொடுக்கலையா? அவர் என்ன சொன்னாரோ செஞ்சார். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த அத்தாரிட்டியில் வந்து முதல்ல வந்து மனுஷனை நமது சாயலாக ரூபப்படி உண்டாக்கும், அவர்கள் சமுத்திரத்தை அது சொன்னார், அது செஞ்சுட்டாரு. ஆனால் அவர் நினச்சதுக்கு மேலே என்ன சொன்னார், நீங்கள் பூமியை பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்னாரே. ஆரம்பத்தில் அவர் சொல்லாத விஷயத்தை கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்து செஞ்ச ஆண்டவர் தான். எக்ஸ்ட்ராவாக செஞ்சாதே நம்மளுக்கு பிரச்சனைக்காக செஞ்சாதான் நல்லதுக்காக செஞ்சாதான்? ஆண்டவர் நினைத்த ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டாரு. சொல்லாத விஷயத்தையும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து செஞ்சார். இதுக்கப்புறம் நம்ம பார்த்ததா வந்து ஆண்டவர் வந்து உலகத்தையே படைத்துட்டு, ஆனாலும் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு ஏதேன் தோட்டம்னு ஒன்று இருக்கட்டும், அந்த தோட்டத்துக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுருவோம். அப்படி தான் ஆண்டவர் படைத்தார். ஸோ when God said I will do something, நம்ம செய்வோம் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எவ்வளோ பெரிய பிளான் போட்டு எவ்வளோ அழகாக செஞ்சு முடிச்சிட்டார். ஆண்டவர் செய்கிற அவர் நினைக்கிற ஒரு விஷயம் கூட நிப்பாட்ட முடியும், மனுஷனால் நிப்பாட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அப்போனா ஆண்டவர் செஞ்ச பிறகு அவன் என்ன செய்ய முடியும்? யாராவது நிப்பாட்டணும்னு நினச்சா என்ன செய்யலாம்? செஞ்ச பிறகு தான் பிரச்சனையை
ஆண்டவரோட நான் நேராக போட்டி போட முடியாது. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், சாத்தானோட தந்திரங்களை நம்ம யோசித்து பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன ஆண்டவர் காமிக்கிற மாதிரி இருக்குது. என்கிட்ட சாத்தான் நேராக போட்டி போட முடியாது. அப்படின்னா அவன் யாரோட போட்டி போடுவான்னு சொல்லுங்கள். இங்கேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. யாரோட போட்டி போடுவா சாத்தான்? ஆண்டவரோடைய, உங்களுடைய, என்னுடைய? வாயை திறக்க அமைதியாயிட்டீங்க திடீர்னு, அப்படி எல்லாரும் பயந்து போயிட மாதிரி. No more planes will be harmed during this message. சரியா? எஸ், யாரோட போட்டி போட போற சாத்தான்? உங்களுடைய, என்னோட தான். ஏன்? எனக்கு கொடுக்காதத நான் அந்த பொசிஷன்ல இருந்தேன்னா ஆண்டவரோட இடத்தையும் எடுக்கணும்னு ட்ரை பண்ண எனக்கு அவனுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஆண்டவரோட இடத்தையும் எடுக்கணும்னு நினைச்சவனுக்கு எப்படி கொடுப்பாரு? அது யோசிச்சு பார்த்துருக்கோமா என்னைக்காது? ஸோ ஆண்டவர் அவனுக்கு கொடுக்காததுக்கு ரீசன் வந்து அவனோட ஓன், அவன் பண்ண அதே பிரச்சனை. அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்சவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சா அதுவும் அவனோட, இது அவனோட புத்தி. உங்களுக்கு புரியுதா? See, you have to understand how people think. மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரோட சிந்தனை அவங்களுக்கு இருக்கும்? ஜீசஸ் ரொம்ப அழகாக சொல்லார், நீங்கள் உங்களோட தகப்பனை போல தான் நீங்கள் இருக்கீங்கன்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டார். யூ ஆர் லைக் யுவர் ஃபாதர் த டெவில் அப்படின்ட்டார். அது நீங்கள் எத்தனை பேர் நம்ம யோசிச்சிருக்கோம் தெரியல, அதை பார்த்தா நம்மளாம் அரண்டுருவோம். எனக்கு அந்த வசனம் ரெஃபரன்ஸ் தெரியல, பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். யோசிச்சு பாருங்க. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் மக்களுக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு அதை நான் செஞ்சு முடிச்சுட்டேன், அதுக்கு மேலேயும் நான் செய்வேன். பிசாசுக்கு என்ன இருக்குது, இல்லை இவனுக்கு அது கிடச்சிட கூடாது, அப்படின்னா இவனுக்கு அகேன்ஸ்டாக நான் எதிரியாக நான் நிற்பேன். யோவான் 8:44, John chapter 8 verse 44. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. இல்லை, நம்ம யோசித்து பார்க்கும்போது தான் we begin to realize ஆண்டவர் எந்த அளவுக்கு எதெல்லாம் கவனிக்காமல் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? God has watched everything, God knows everything. என்ன நடக்குது ஒன்று விடாமல் ஆண்டவர் பார்க்காம இல்லை. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எத்தனை விஷயம் ஆண்டவர் நம்மளுக்காக பைபிளில் எழுதி வச்சிருக்காரு. இது நம்ம ஒரு தடவை படிக்கும்போது ஐ ஹேவ் ஆஸ் சம்படி ஹூ ஹஸ் ட்ரை டு ரீட் த பைபிள் ஸோ ரெகுலர்லி, எனக்கு வசனம் ஞாபகம் இருக்குது, எங்கே இருக்குன்னு ஞாபகம் இல்லை பாருங்கள். அப்புறம் பாஸ்டர் இதே வசனத்தை எத்தனை தடவை வாசிச்சிருந்தாங்கன்னா அது எக்ஸாக்டாக அந்த வசனம் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, யார் எழுதுனது, எந்த புஸ்தகத்தில் இருக்குன்னு ஞாபகம் வைக்கணும்னா எத்தனை தடவை எக்ஸ்ட்ரா வாசிக்க வேண்டியிருக்கு. தீஸ் ஆர் ஆல் பார்ட்ஸ். ஆனால் இது எல்லாத்துக்கும் பெரிய விஷயம் நான் என்ன சொன்னேன், ஆண்டவர் நம்மளுக்கு என்னை விடுவிக்கிற ஆண்டவர். விடுவிக்கணும்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கணும், அப்போ தான் எனக்கு விடுவிப்பு தேவை. அதுவும் கரெக்டாக, அது எத்தனை பேர் ஒத்துக்கிறோம்? எனக்கு விடுவிக்கணும்னா அல்ல, எனக்கு ஒரு தேவை இருக்குது, அதனால தான் என்னை விடுவிக்க. ஏன்? எனக்கு உலகத்தில் இருக்கிற மச்சங்களையும் பறக்கிறவைகள் மிருகங்கள் அது எல்லாத்தையும் ஆளுகிறதுக்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட்? அது நம்ம ரோட்டில் பார்க்கும்போது தெரியும். ஃபார் மோஸ்ட் பார்ட் நீங்கள் பார்க்குற மிருக ஜீவியன்கள் எல்லாமே நம்மளுக்கு பயந்து தான் இருக்கு. நம்ம மீனை வளர்க்குறோமா, மீன் நம்மளை வளர்க்குதான்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் மீனை வளர்க்குறோம். சிம்பிள் எக்ஸாம்பிள், நாய் நம்மளை வளர்க்குதா, நம்ம நாயை வளர்க்குறோமான்னு கேட்டால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா சிலருக்கு இப்போ என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல. சார் அதை விட்டுரும். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், when you think God gave authority, அந்த விஷயத்துக்கு மேலே இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு நாயை கண்டாலே பயம்னாலும் நம்மளுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்மளை பார்த்து நம்மளுக்கு அது மேலே இருக்க பயத்தோட அந்த நாய்க்கு நம்ம மேலே உள்ள பயம் கூட தான் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் படைச்சு அப்படி வச்சுட்டார். ஆனால் எதுக்கு மேலே ஆண்டவர் கொடுக்கல அத்தாரிட்டி? சாத்தானுக்கு மேலே நம்மளுக்கு அதிகாரம் நம்ம கையில் இல்லை. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொன்னார், நீ சாத்தானு ஜெயிக்கணும்னா நீ எப்படி ஜெயிக்க முடியும்? நீ என் கூட இருந்தனா. புரியுதா உங்களுக்கு? ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் வேர் விக்ட்ரி கம்ஸ் ஃப்ரம். நம்ம சாத்தான் மேலே நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. அதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைபிள் எழுதியிருக்கு.
மோசேயோட பாடிக்கு சண்டை நடக்கும்போது தேவதூதன், இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆஃப் ஏஞ்சல்ஸ், அப்போ அவனே என்ன சொல்கிறான், தேவன் உன்னை கடிந்து கொள்வாராக. எதனால? அவனுக்கு கிளியராக அவனோட பொசிஷன் தெரியும். இந்த பொசிஷன் அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பாக எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆட்கள் எல்லாரும் கேட்டிங்கன்னா நம்ம தான், வேறு யாருமே கிடையாது. வேறு யாருமே கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தப்பு இருந்துச்சுனாலே எங்கே ப்ராப்ளம் இருக்குது? ஏன்னா இந்த பிரச்சனை எதனால வருதுன்னு நம்மளும் கவனித்து பார்த்தோன்னா, ஆண்டவர் கூட நம்ம இருக்கிற போது நம்மளுக்கு இந்த பிரச்சனை கிடையாதுன்னா நம்ம என்ன சொல்ல, நான் தனியாக பண்ணுறேனே, எனக்கு பண்ண என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமேன்னு எத்தனை பேர் பேசியிருக்கோம்? என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே, பரவாயில்லையே, நான் எனக்கு இவ்வளோ தூரம் நான் வளர்ந்துட்டேன், நான் அப்படி வளர்ந்துட்டேன், இப்படி வளர்ந்துட்டேன். அதான் சொன்னாங்க, ஒரு பாஸ்டர் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார், நான் ரொம்ப பிடிக்கும், ஒரு அமெரிக்கன் பாஸ்டர், பயங்கர சிரிப்பாக எழுதுவார். ஆண்டவர் நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு டெக்னிக்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்குவோம். என்ன டெக்னிக்? நீங்கள் இங்கேருந்து நிலா வரைக்கும் நீங்கள் குதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போயிடலாம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? என்னால் குதிக்கவே முடியாது, என் காலே ஒர்க் ஆகலை, போச்சு வேணா நிறைய பரலோகத்துக்கு போகவே முடியாது. இல்லை, நான் குதிச்சிருவேன், நான் குதிச்சேன்னா 10 அடிக்கு நான் குதிச்சிருவேன், நான் 5 அடி குதிச்சா என்ன, 10 அடி குதிச்சா எனக்கும் நிலாவுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? லட்சக்கணக்கான மைல் இருக்கு. அப்புறம் என்ன புண்ணியம்? இஃப் யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திங்ஸ் ஒர்க், ஸோ இவங்களோட நான் பெட்டராக இருக்கேன், அவங்களோட நான் பெட்டராக இருக்கேன்னு சொல்கிறதுல ஒரு புண்ணியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், உன்னையே காப்பாற்றுறதுக்குன்ட்டு என்னால் முடியும், அதுக்குன்ட்டு ஒரு வழி உண்டாக்கி இருக்கேன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த வழிக்கு நம்ம நேராக போகிறது யார் வேலையாயிருது? அங்கே தான் பிரச்சனை இருக்கு. ஏன்னா அங்கே தான் ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாங்க. இல்லை, அது ஏன் ஆண்டவர் என்னால் முடியாதுன்னு சொன்னார்? என்னால் அக்செப்டே பண்ண முடியாது, என்னால் அக்செப்டே பண்ண முடியாது, என்னால் முடியவே முடியாது. அது எப்படி என்னால் முடியலைன்னு எப்படி ஆண்டவர் சொல்லலாம்? இதே ஜனங்கள், நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெளியே மழை பெஞ்சுன்னா வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. என்னைய மாதிரி ஸ்ட்ராங்காக யாருமே கிடையாது, என்னைய மாதிரி போர் வீரன் யாருமே கிடையாதுன்னு சொன்னவங்க, உலகத்தில் நிறையா போர் நடக்காததுக்கு ரீசன் மழை பெஞ்சனால, தெரியுமா? ஐ எம் நாட் ஜோக்கிங், ஹிஸ்டாரிக்கலி திஸ் இஸ் ட்ரூ. நிறையா போர் நடக்காததுக்கு ரீசன் மழை. இந்த பனி நம்ம ஊரில் மழை பெஞ்சாது நல்லா, அப்பா இப்போ தான் என் உடம்புல இருக்க சூடுலாம் இப்போ தான் தனியுது, நம்ம வெளியே போகிறது. வெளிநாட்டில் போனால் மழையில் ஒவ்வொரு துளி உழுக போதும் உள்ளுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே அடிக்கிற மாதிரி இருக்கும், குளிர். அந்த மலையில் நம்ம போய் நிற்க மாட்டாங்க, அந்த ஊருக்காரங்களே நிற்க மாட்டாங்க, நம்ம எங்கே போய் நிற்கிறது? இப்படி நடந்திருக்கே. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? யார்கிட்ட போய் சொல்கிறது? சொல்ல முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் ட்ரூத்ஸ். ஏன்னா நம்மளுக்கு இயற்கை மேலே நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது, கொடுக்கப்படலை. அப்புறம் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு என்ன சொல்ல வரீங்க? உனக்குன்னு ஒரு சில விஷயத்தை சொல்லிக்க, நான் சொன்ன வேலையை செய்ய அப்படின்னு தான் ஆண்டவர் கடைசியில் சுற்றி பார்த்தீங்கன்னா கடைசி அங்கே தான் வரும், உனக்குன்னு ஒரு எதிரி இருக்கான். இப்போ ரெண்டாவது பிரச்சனை, இதுதான் எல்லாத்தோடையும் பெரிய பிரச்சனை. எதுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு விடுவிப்பு தேவை? எதுக்கு ஆண்டவர் என்னை விடுதலை தேவை? எதுக்கு எனக்கு ஆண்டவர் என்னை விடுவிக்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, பிகாஸ் வி ஹாவ் ஒரு பெரிய எனிமி. அந்த எனிமி எதனால இருக்கான்? அத்தாரிட்டி. அதுவும் ரொம்ப ஈஸி. ஆதாம் காலத்தில் அவன் பிரச்சனை பண்ண பிறகு அந்த அத்தாரிட்டியை மனுஷன் இழந்துட்டான்னே அவனை மாதிரி சந்தோஷப்பட்டது வேற யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. எப்படி? ஆனால் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஏன் நம்மளோட போராடுறான்? அது யோசிச்சிங்களா? இது எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? சொல்லுங்க பாப்பா. அன்னைக்கே ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட அந்த பிரச்சனை பண்ணிச்சு, அப்புறம் எதுக்கு என்கிட்ட இன்னைக்கு என்னைய தொந்தரவு பண்ண? எதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பிசாசு தொந்தரவு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்? எத்தனை பேர் அந்த வார்த்தை சொல்லியிருக்கோம்? யோசிச்சு பாருங்க. அவன் அன்னைக்கே ஜெயிச்சிட்டான்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? எதுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னை நோண்டணும்? நம்ம யாரை தேடி வந்திருக்கோம்? சத்தமா நம்ம யாரை தேடி நம்ம இங்கே சர்ச்சுக்கு வந்திருக்கோம்? நம்ம ஆண்டவரை தேடுறது அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா?
நம்ம எப்படி ஆண்டவரை தேடி வந்திருக்கோம்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நிறைய விஷயத்தில் சின்ன சின்ன சேஞ்சஸாக பண்ணி ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு வாஞ்சியை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்போனா என்ன நடக்க போகுது அவனுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் வந்து திரும்ப அவனை பாவம் செய்ய வச்சுட்டு, ஆனால் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா என்ன நடக்கும்? திரும்ப ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள்லாம் அவனுக்கு புரியுதா அவங்களுக்கு? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் திரும்ப அவனுக்கு வந்துடக்கூடாது. அவனோட கவலை பாருங்க, எப்படி எப்படிலாம் கவலை. அவன் கடைசி வரைக்கும் நம்ம ஆண்டவர் கூட இருக்கக்கூடாது. The devil thinks like that. The devil works like that. உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ வழியாக வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க, சொல்லி தருவாங்க, நம்மளுக்கு என்னெல்லாமோ சொல்லுவாங்க. ஆனால் த ப்ராப்ளம் இஸ், யார் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்கன்ற ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படுகிறது வந்து லேஸ் இல்லை. இட் இஸ் நாட் ஈஸி. ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவனை பின்பற்றும் வழி இட்ஸ் எ நேரோ ரோடு, இட்ஸ் எ டிஃபிகல்ட் ரோடு. வைட் இஸ் த ரோடு. ஒரு ஹைவே மாதிரி இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது, வேகமாக போகலான்னா வேகமாக வேற எங்கேயோ போகுது. என்னைக்கு இறக்கத்தில் தான் போகிறது ஈஸி. அது இறக்கம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவுக்கு வேகமாக போக முடியும். நேற்று நான் படித்தது, ட்ரெயின் வந்து மேலே ஏறவே முடியாதான். நீங்கள் ட்ரெயினை வந்து நீங்கள் மேலே ஏற்றணுன்னா வந்து அதுக்கு கையில் பல் சக்கரை ஏதாவது கொடுக்கணும், மலை மேலே ஏற்றணும். அதெல்லாம் ஏற முடியாது. இன்ட்ரெஸ்டிங் ரைட்? ஏன்? அதோட பாரம் தனி. அதுக்கு அவ்வளோ வெயிட் இருக்குது, அவ்வளோ இழுக்க வேண்டியிருக்கு, முடியாதுங்க, அது கை விட்டுரும். அதை ஏற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் பல் சக்கரை இடம்லாமோ கொடுத்து பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ தேர் ஆர் வேஸ் இன் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து தேர் இஸ் அ ப்ராப்ளம். இன்றைக்கி நம்ம உலகத்தை என்ன சொல்கிறோம்? எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு என்ஜினியரிங் ப்ராப்ளம் இருக்குனாங்க. நம்ம வாழ்க்கைக்கு பின்னாடி அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. ஏன்னா என்ஜினியரிங் ப்ராப்ளம் என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் தான். ஏன் ஒரு காலத்தில் பறக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சான்? ட்ரை பண்ணி பார்த்தான், ரெக்கையெல்லாம் ஆட்டி பார்த்தான், கையை ஃபஸ்ட்டு ஆட்டி பார்த்தான், கை ஆட்டினா பத்தலை, வலிக்குது. உடனே ரெக்கையை மாட்டிட்டு ஆட்டி பார்த்தான், ஆனாலும் வந்து ஒர்க் ஆகலை. அப்புறம் தான் கண்டுபிடிச்சான், வெயிட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, நான் இதுக்கு இது செய்யணும், அதுக்கு நான் அதை செய்யணும். இந்தியாவுக்கு கிறிஸ் அயோக்கிழமை வந்திருக்கும் போது அவர் அழகான ஒரு வார்த்தை சொன்னார். இயேசு எப்படி பரமேறினார் அப்படின்னார். மறக்கவே முடியாது. அப்படியே நின்ற வண்ணமா அப்படியே லெவிட்டேட் ஆனார். ஹி ஜஸ்ட் ஸ்டுட். அப்படியே மேலே ஏறி போனார். அவங்க கண்ணு பார்க்க ஏறி போனார். ஒரு செகண்டில் சூப்பர் டப் அப்படின்ட்டு ஒரு சத்தம் மட்டும் கிடைச்சி ஆளை காணோம் அப்படின்னு கிடையாது. அவங்க பார்க்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போனார். எங்கேருந்து அவருக்கு ஸ்ட்ரென்த்து? எப்படி பறக்க முடிஞ்சுச்சு? மனுஷனால் அப்படி பறக்க முடியாது. நம்ம எத்தனையோ விஷயம் ஜீசஸை பற்றி சொல்கிறோம். இந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே யோசிச்சதே கிடையாது. நம்ம ஒரு செகண்ட் நம்ம குதிக்க ட்ரை பண்ணுற என்ன ஆகுது? ஓவராக குதிக்க ட்ரை பண்ணால், காலை மடக்கிட்டு குதிக்க ட்ரை பண்ணால் நேராக பொத்துன்னு விழுவோம். நம்ம அவரை மாதிரி அப்படியே பரமேறி போக மாட்டோம். இல்லை, மக்களுக்கு பயம். நம்ம நிலாவில் நான் குதிச்சு நான் அப்படியே மேலே பறந்து போயிட்டேன்னா என்ன ஆகுறது? நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடையாது. we don't have that power. அப்புறம் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் ஆண்டவருக்கு இன்னும் நம்ம கண்டுபிடிக்காத மெத்தடில் ஆண்டவரால் செய்ய முடியும். நம்ம மூளை ஒர்க்கே ஆகாது. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் இமேஜின் கூட பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு ஜீசஸ் பேசுகிற பாருங்க, அவர் நடந்து போகிறார். சீஷர்கள் அங்கே உள்ளுக்குள்ள அவங்களுக்கு நடுவில் என்ன பேசி கொண்டார்கள் என்று இயேசுவுக்கு தெரிந்திருந்தது. அதை கேட்டோம்னா, ஐயோ ஆண்டவருக்கு இது எப்படி தெரிஞ்சிச்சு? நான் மனசில் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. எத்தனை பேருக்கு அந்த பயம் இருக்கும்? இன்றைக்கி எல்லாருக்கும் அதான் பயம். இதுவும் யூத் சர்வீஸில் கேள்விப்படு. என்ன பயம்? இல்லை, ஆண்டவர் வந்து கடைசி அந்த நியாய தீர்ப்புனால நாங்கள் என்ன செஞ்சோன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுவாரா?
there is a bigger problem. நியாய தீர்ப்புனால நான் பரலோகத்துக்கு போவேனா நரகத்துக்கு போவேனான்ற நேரத்தில் வந்து மக்கள் நான் என்ன நினைக்கிறேன்றதை கண்டுபிடிச்சாங்க. அதான் பெரிய ப்ரையாரிட்டி. உங்கள் ப்ரையாரிட்டியை ஒழுங்காக யோசிங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு. யோசிச்சு பாருங்க, வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி? ஐயோ ஆண்டவரே, நான் இந்த நேரம் இங்கே வந்துட்டேன், நியாய தீர்ப்பு நாளுக்கு வந்துட்டேன், இங்கே நான் எதை சொல்லணும்? ஆண்டவர் வந்து எனக்கு நீ செய்ய வேண்டிய விஷயத்த கரெக்டாக செஞ்சுட்டேன்னு சொல்லணும். அதுதான் அங்கே முக்கியம். நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்படும். அன்னைக்கு தான் கடைசியாக வந்து நான் எங்கே போக போகிறேன். அந்த நேரத்தில் வந்து ஐயோ நான் என்ன யோசிச்சேன்றது வெளியே ஆண்டவர் சொல்லிடுவார். அச்சச்சோ அச்சச்சோ அச்சச்சோ, இவங்க பக்கத்து வேறு நிற்கிறாங்களே அவங்க. யூ ஆர் திங்கிங் அபவுட் த ராங் திங். ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், அந்த இடத்துல எதை யோசிக்கணும்? ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம் வித் பீப்புள். ஸோ அப்புறம் கடைசியாக திரும்ப என்ன நடக்குது? ஆண்டவரே என்னை விடுவிக்கணும்னா என்ன நடக்குது? பிசாஸ்டிருந்து என்னை விடுவிக்கணும்னா வேற வழியே கிடையாது. நான் ஆண்டவர் பக்கம் நான் போய் சேரணும். 2 சாமுவேல் 22 அதே அந்த முதலாவது அந்த இன்ட்ரடக்ஷன் வந்து 2 சாமுவேல் 22 முதலாவது வசனமாக இன்ட்ரடக்ஷன் இருக்கு. ஆனால் கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. எல்லா சத்துருக்கள்கிட்ட இருந்தும் ஆண்டவர் வந்து அவனை விலக்கி அவனை விடுவித்த போது. ஸோ காட் சேவ்டு டேவிட். ஓகே, எல்லாம் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? காட் டெலிவர்ட் டேவிட். அதுதான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதம் ஃபுல்லாகவே என்ன? ஆண்டவர் வந்து தாவீதை காப்பாற்றினார். என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு நான் என்னைக்கு அவன் ரியலைஸ் பண்ணானோ அன்னைக்கு அவன் என்ன செஞ்சான்? பாட்டு பாடினான். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் சொல்ல போகிறீங்க, எனக்கு வந்து என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு காமிக்கும் போது என் வாயிலேருந்து என்ன வரும்? பாட்டு வரும். அந்த பாட்டு வந்து சோக பாட்டாக இருக்குமா சந்தோஷமான பாட்டாக இருக்குமா? என்னையே அறியாமல் நான் சந்தோஷமாக பாடினா தான் வாயிலேருந்து பாட்டு வரும். Why? Because at some point we know there is a ஒரு டிஃப்ரென்ஸ் நடக்க போது. ஆண்டவர் வந்து என்னைய என் பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்தும் நீங்களாக்கி என்னை விடுவிக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் ஆரம்பத்துலேருந்து யோசிச்சு பாருங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆதாம் காலத்தில் சாத்தா ஒரு பிரச்சனை பண்ணால் இது பண்ணியாச்சு. அப்புறம் நம்மளை வந்து நம்மளுக்குண்டு ஒவ்வொருத்தரும் பிறந்து தாவீது சொன்ன மாதிரி நான் பிறந்ததுலேருந்து நான் பாவத்திலேருந்து பிறந்திருக்கேன், வளர்ந்துருக்கேன், எல்லாம் இருக்கேன். அப்படின்னா என்ன நடக்குது? அட் சம் பாயிண்ட் ஐ ஹாவ் டு கோ டு காட் அண்ட் சே, ஆண்டவரே நான் உங்களுக்கு முன்பாக நான் பாவி, உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், என்னை நீங்கள் மன்னிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்னை நீங்கள் மன்னிக்கணும்னு சொன்னால் பார்த்தாது, எனக்கு அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதனால தான் நான் ஆண்டவர் சொன்னேன், உனக்குன்னு ஒரு வழி நான் சிலுவையில் ஏற்பது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தீர்மானித்த இயேசு கிறிஸ்து அது நடந்துச்சு. ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணாங்க? ஏன் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணாங்க? அப்படி என்ன? ஏன் ரோமன் டைமில் ஏன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்கேன்? ஏன் ஆண்டவர் 3000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்க கூடாதா? அது யாராவது கேட்டிருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாஸ்டர் ரீசெண்டாக சொல்ல நான் மறக்கவே முடியல என்னால். நாங்கள் யூத் சர்வீஸில் கூட அதை பேசணும். உலகத்தை என்ன சொல்கிறாங்க? நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து நாகரீகமான வி ஆர் அட் த பினாக்கிள் ஆஃப் சிவிலைசேஷன். எத்தனையுமே அந்த வார்த்தை கேட்டிருக்கீங்க? நம்ம இருக்கிற பொசிஷனில் இப்போ நம்ம இருக்கிற நிலைமை தான் வந்து உலகம் ஹாஸ் பீன் த பெஸ்ட். ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா யார் வீட்லேயும் கரண்ட் கிடையாது. ஜஸ்ட் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி யார் வீட்லேயும் கரண்ட் கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க? ஒவ்வொருத்தர் ரூம்லையா போய் நிலக்கரியை வச்சு தீ பொருத்தி விட்டாங்க. இல்லைனா வந்து வெளிநாட்டில் வந்து குளிர் தாங்க முடியாது. ஒவ்வொருத்தர் ரூம்லேயும் டெய்லி நைட்டு போய் கங்க வச்சு விறகு வச்சு இது பண்ணி ஏற்றி தீயை பொருத்தி விட்டு வரணும். ஆனால் எல்லார் வீட்லையும் யோசிச்சு பாருங்கள், எல்லார் வீட்லேயும் ஒரு சிம்னி இருக்கணும். ஒவ்வொரு ரூம் இருந்துச்சுன்னா அந்த ரூமுக்குள்ளே ஒரு அந்த புகை வெளியே போகணும்ல, எல்லாம் நம்ம செத்துரும். இதெல்லாம் பண்ணி 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு சொன்னாங்களே. அந்த கரண்ட் வந்துச்சு. கரண்ட் வந்து 10 வருஷம் கூட ஆகலை. இந்த பாஸ்டர் சொன்ன நான் மறக்க முடியாது.
நம்ம தான் வந்து உலகத்தில் என்ன சொன்னாங்க, நம்ம வந்து நீங்கள் முந்தி நினைக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா 1800 அந்த டைமில் வந்து பயங்கர ரிவைவல் எல்லாம் வந்துச்சு. ஆண்டவர் வந்து மக்கள் வந்து ஜனங்கள் வந்து ஆண்டவரை தேட ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் வேணாம் வேணான்னு ஆண்டவரை ஒழிக்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு நாட்டிலேயே ஒழிக்க ஆரம்பித்தாங்க. என்ன நடந்துச்சு? இல்லை, நம்மளுக்கு கடவுள்லாம் தேவையில்லை, வி ஆர் த பெஸ்ட், நம்மளை மாதிரி பெஸ்ட்டு யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னா உலக யுத்தம் நடந்துச்சு. அப்போ தான் ஜனங்களுக்கு உலக யுத்தம் நடந்துச்சுன்னா இவ்வளோதான் நம்மளை மாதிரி மக்கள் உலகத்தில் வேறு யாருமே கிடையாதுன்னு சொன்னவங்க என்ன பண்ணாங்க, ஆளால் கொன்று குவிக்க ஆரம்பித்தாங்க. More people died in World War I than World War II. அந்த உலக யுத்தம் 1 நடந்தனால 2 நடந்தே ஆகணும்ன்ட்டு நடந்த பிறகு எல்லாருமே சொல்லிட்டாங்க. எப்போ நடக்கும் தான் தெரியல, ஆனால் நடந்துச்சு. இதெல்லாம் எதனால நடந்துச்சு அப்படின்னா எதுக்கு பைபிளில் சொல்லியிருக்கு? பைபிளில் படி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட் சிவிலைசேஷன்? பாபிலோன். ஆண்டவரே தானியேலுக்கு காமிச்ச விஷயம் என்ன? பாபிலோன் தான் வந்து தி கோல்டன் பீரியட் ஆஃப் சிவிலைசேஷன். எந்த நாட்டுக்கு ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தண்டிக்கும் போது கூட எந்த நாட்டுக்கு அனுப்பி விட்டாரு? நம்ம இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்ததே கிடையாது. பார்த்தீங்களா? தி பெஸ்ட் வாஸ் சப்போஸ் டு பி பேபிலோன். அதுக்கப்புறம் மேதியா பெர்சியா கூட வந்து சில்வர். தி கோல்ட் ஸ்டாண்டர்ட் வாஸ் எகிப்து. அங்கே எங்கேயுமே காணோம். கிரேக்கர்கள் வந்து பிரான்ஸ், வெள்ளிக்கும் கீழே தான். ரோமன் பீரியட்ல அயர்ன், தகரம், இரும்பு. ஆனால் அந்த பீரியடில் தான் ஆண்டவர் மறிக்கணும்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன்? த கிராஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை ரோமன்ஸ். அது இதை ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா சிலுவை எதுக்கு சிலுவை? நம்ம சர்ச்சில் அழகாக போட்டிருக்கோம், வி ஆல் பிலீவ் இன் த கிராஸ். எதனால? ஜீசஸ் மரித்த கிராஸ் இவ்வளோ அழகா இல்லை. பின்னாடி எல்இடி லைட்லாம் வைக்கல. இட் வாஸ் அ மர சிலுவை. ஹி ஹேட் டு கேரி த டாப். அதெல்லாம் இருக்கே. ஆனால் எதனால ஆண்டவர் இதெல்லாம் இது பண்ணியிருந்தான்னு கேட்டால், இட் வாஸ் சப்போஸ் டு பி த மோஸ்ட் ஹியூமிலியேட்டிங் ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஒருத்தரை இதுக்கு மேலே ஒருத்தரை அவமானப்படுத்த முடியாது. அவமானப்படுத்துறதுக்கு தான் அந்த சிலுவை. கேட்டேன், நீங்கள் வந்து கிராஸில் ஜீசஸ் மரித்தார்னு எல்லாம் டிசைபிள்ஸ் பேசுகிறாங்க. இல்லை, உலகத்தில் வந்து அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதுவே ஐயோ இதை மாதிரி ஒரு கேவலம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது, அதுதான் பேசப்பட்டுச்சு. ஸோ நோ ஒன் அந்த காலத்தில் ஜீசஸை பற்றி பேசும்போது டிசைபிள்ஸ் வந்து என்னுடைய ஆண்டவர் வந்து சிலுவை மரத்தில் தொங்குனாருன்னு சொன்னால் அது வந்து நல்ல விஷயத்துக்காக மக்கள் நினைக்க மாட்டாங்க. அதை மாதிரி ஒரு அவமானம் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த அவமானம் எதுனாலனா நம்ம வாங்க வேண்டிய, நம்ம என்ன அவமானத்தை நினைக்கிறோம், ஐயோ ஜட்மெண்ட் டே அன்னைக்கு ஐயோ மக்கள் என் மனசில் நினச்சதை பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லிடக்கூடாது. அதுதான் எல்லாத்தோடைய கவலை. No, but that shame was meant for Chris. அந்த கிரிமினல் யார்? ஆண்டவர் பார்வையில் அந்த கிரிமினல் நீங்களும் நானும். ஆனால் நம்மளுக்காக தான் இயேசு அதை எடுத்துக்கிட்டனால ஜீசஸ் செட், யோசிச்சு பாருங்க, அவரால் தாங்கிக்க நம்மளால் தாங்கிக்க முடியாது, இயேசுவால் தாங்கிக்க முடியும்னு அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் தாங்கிக்க முடியுன்றனால எத்தனை பேர் பரவாயில்ல நீ ஏமலை என்னை அடிச்சுக்கோ நான் தாங்கிக்கணும் அடிச்சுக்கோன்னு எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை வாங்கிக்கிறதுக்கு ரெடின்னு வேணா சொல்லுவோம் இல்லையா? இன்னொருத்தர் பண்ண தப்புக்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவோமா? என் பிள்ளை பண்ண தப்புக்கு வேணா நான் காசு கட்டிடுறேன் அது சொல்லுவோம். மிஞ்சி போனால் வந்து என் ஃப்ரெண்டுக்காக வந்து அவன் காசு கட்ட வேண்டிய காசை நான் கட்டுறேன். அதை வச்சு ஒருத்தன் கதையை எழுது, நான் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ன்ட்டு, ஞாபகம் இருக்கா? ஆனால் வாட் ஜீசஸ் டிட் நம்ம யாரும் செய்ய மாட்டோம். செய்ய முடிஞ்சாலும்
செய்ய மாட்டான். நம்மளை யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் செஞ்சு கொடுத்தார். அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி மோர் தேன் எவ்ரிதிங் எல்ஸ் வாட் காட் இஸ் சேயிங் இஸ், நான் செய்ய வேண்டியது ஆண்டவர்கிட்ட, நீங்கள் எனக்காக சிலுவையில் பார்த்தீங்க, நான் உங்ககிட்ட தான். எதுக்காக நான் நம்ம கடைசியில் நம்ம விடுவிப்பு, காட் இஸ் ஆர் டெலிவரர் நம்ம சொல்கிற நேரத்தில் நம்ம திரும்ப வர்ற ஒரே ஒரு பாயிண்ட் தான், there's always only one point we can come back to. என்ன? கிராஸ். அது நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ஆதியாகமத்தில் முதலாம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் யோசித்து பார்த்தாலும் சரி, இந்த சங்கீதம் 18வது சங்கீதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஆண்டவர் தான் என்னையே விடுவிக்கிறேன். 2வது வசனமே என்ன சொல்லுது? Psalm 18:2 என்ன சொல்லுது? The Lord is my rock, my fortress, the one who rescues me. என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், அவன் எத்தனை விஷயம் சொல்றான். தேவன் என் கண்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகனும், என் தேவனும், நான் அடைக்கலம் பண்ணும் புகும் என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இது எல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்து இன்னைக்கு நம்மளுக்கு இது எதுவுமே ஒர்க் ஆகாது, நம்மளுக்கு இது எதுவுமே நம்மளுக்கு புரியாது. கரெக்டா? யோசிச்சு பாருங்க, ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. என் கண்மலையும், இன்னைக்கு நம்மளுக்கு பாறையை பார்த்தா பயம், கீழே வலிக்கி விழுந்துருவோமான்ற அந்த ஒரு விஷயத்தை தவிர எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? அதான் நீங்கள் கொடைக்கானலில் எல்லாரும் எதை போய் பார்க்க போகிறாங்க கேட்டால் அந்த பாறை. அந்த காலத்தில் எதுக்காக கண்மலையை தேடினாங்க? எதுக்காக ஒரு பட்டணத்தை மலை மேலே கட்டினாங்க? ஏன் எருசலேமை யாருமே தொட முடியாமல் இருந்துச்சுன்னா, மலை மேலே கட்டப்பட்ட ஒரு பட்டணம். மலை மேலே கட்டப்பட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எடுத்தோடனே சும்மா கத்தி எடுத்து நான் செவத்தில் போய் அடிக்கிறேன்னு சொன்னால் கத்தி தான் உடையும், ஒன்றும் நடக்காது. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அம்பை விட்டு, அம்பு எவ்வளோ தூரம் மேலே பறக்கும்? பட்டணத்துக்கு மேலே இருக்கவன் மேலேருந்து கீழே ஈஸியாக, நான் சொன்ன மாதிரி இன்னும் ஈஸியாக பறந்துடும். இங்கேருந்து போக விட்டால் இப்படி போக விட்டு இப்படி அடிக்க ட்ரை பண்ணணும். நீ பக்கத்தில் வந்ததுக்குள்ளே அவன் அங்கேருந்து அடிச்சிடும். அதனால தான் யாருமே தொட முடியாமல் இருந்துச்சு. அதனால தாவீது சொல்கிற ஒவ்வொன்றுமே சண்டை போட்டவன் ஒரு ஆர்மி ஜெனரல் சொல்கிற வார்த்தை. பாருங்கள், என் கண்மலை, என் கோட்டை. கோட்டைன்னா என்ன? எனக்கு செவர் இருக்குது, மதில் இருக்குது. இன்னைக்கு நம்ம வீட்டில் போட்டிருக்க மாதிரி 1/2 இன்ச்சு செவரு, 1/2 அடி செவரு, 3/4 அடி செவரு இல்லை. அந்த காலத்தில் ஒரு வீட்டுக்கே, மரியாளோட வீட்டுக்கே செவரு இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு அதோட சின்னதாக செலவு செய்ய தெரியல, அது வேற விஷயம். இன்னொன்று பனிக்கு அவங்க இவ்வளோ திக்காக செய்ய வேண்டியது. ஆனால் ஒரு கோட்டை இவ்வளோண்டா இருக்காது, இவ்வளோ தூரம் இருக்கும் செவர். அந்த செவரை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த காலத்தில் அந்த செவர் ஒரு பட்டணத்தை காலி பண்ணுறதுக்கு ஒரு நாள் தீ பொருத்தி அந்த நைட்டு பூரா அது எரியட்டும், அப்போ தான் காலையில் அதை உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அப்படி பிளான் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க, இத்தனை விஷயம் பைபிளில் இருக்கு, இத்தனை இது எழுதியிருக்கே. அவன் என்ன சொல்கிறான்? எனக்கு அந்த கோட்டை இருக்குது, அதனால என் மதில்களுக்கு பின்னாடி அவன் வர முடியாது. அப்படின்னா ஆண்டவர் அவன் எப்படி நினச்சான்? நீங்கள் என்னோட கோட்டை, என்னுடைய கண்மலை, என்னுடைய கோட்டை, என்னைய சேவ் பண்ணுறாள். ஏன் ரட்சகர்? ஏன்னா தாவீதுக்கு தான் ரட்சகர் எதுக்காக தேவைன்னு தெரியும். ஏன்னா தாவீது வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியனோட கோலியாத்தோட ஃபேமிலியிலேருந்து ஒருத்தன் இவனை அடிக்க வந்துட்டான். இவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியலை, இவனுக்கு சத்து இல்லை. அந்த நேரம் அபிஷாய் ஓடி இவன் ரிலேட்டிவ் ஓடி அவனை காலி பண்ணான், இல்லைன்னா இவன் காலி. அப்படின்னா தாவீதுக்கு ஒரு ரட்சகர் எப்போ? எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லாத நேரம் என்னைய காப்பாற்றுறதுக்குன்ட்டு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு, என் ரட்சகரும். இப்போ உங்களுக்கு புரியுதா? வேர் டு வி நீட் ஸ்ட்ரென்த்? இன்னைக்கு மாடர்ன் டே சொல்லுன்னா, நான் பைக்கை கீழே போட்டேன்னா பைக்கை தூக்குறதுக்கு எனக்கு ரோட்டில் ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேவை வேணும், இல்லை அதுக்கு அடியிலேருந்து
எந்திரிக்க முடியாது. ஜப்பானில் ஒரு போலீஸ்காரரோட பைக்கை பார்த்து போலீஸ்காரர் ஃபோட்டோ எடுக்கலாம். நீ என்னையை நீ எடுக்கக்கூடாது, நான் உன்னை எடுக்கிறேன்ட்டு என் ஃபோனை வாங்கி அவர் எடுத்தார். 320 கிலோ பைக். அந்த பைக்கில் ஏறி உட்காந்தோடனே நல்ல வேலை நம்ம ஒழுங்காக எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோன்றது வாழ்க்கையில் நாள் கண்டுபிடிச்சது அன்னைக்கு. கீழே விழுந்துருந்தேன் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அவன் ஜெயிலில் தூக்கி போட்டிருப்பான், அது வேணால் நடந்துடும். வை, எனக்கு ஒரு இரட்சகர் எனக்கு தேவையான அதோட நிப்பாட்டினாரான்னு பார்த்தீங்களா? இல்லை, என்னுடைய அடைக்கலம். அதுக்கும் மீறி என் செவரை மீறி ஒருத்தன் வந்துட்டான்னா என்னைய பத்திரமா வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் இருந்துச்சு, ஒரு டவர் இருந்துச்சு. என்ன போட்டிருக்கு? அபிமெலேக் வந்து ஆரம்பத்தில் நியாயாதிபதிகளில் பார்த்தீங்கன்னா அபிமெலேக் உள்ளுக்குள்ள வந்து மக்கள் என்ன பண்ணன்னு தெரியல, எல்லாருமே வந்து துருவத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டாங்க. அங்கே வந்து ஒரு அம்மா வந்து இவன் வந்து அடிக்க வர நேரம் மேலேருந்து ஒரு கல்லை தூக்கி போட்டுருச்சு, அதனால தான் அவன் செத்து போனான். எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. ஸோ எவ்ரி திங் தட் டேவிட் ரைட்ஸ், ஒரு வசனம் நம்மளால் கிராஸ் பண்ண முடியல. ஏன்னா தாவீது வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து ஆண்டவர் அவர் எப்படி நினைச்சான்? ஆண்டவரே என்னோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் கண்மலை, அந்த கண்மலைக்கு அடுத்த லைன் ஆஃப் டிஃபென்ஸ் கோட்டை, அதுக்கும் மேலே ஒருத்தன் உள்ளுக்குள்ள வந்துட்டான் எனக்கு இரட்சகர், அதுக்கும் மேலே என்னுடைய தேவன், என்னுடைய அடைக்கலம், நான் ஒளிஞ்சு போகிறதுக்கு இடம், ரைட், மை ஹைடிங் பிளேஸ், என்னோட அடைக்கலம், என்னோட ஸ்ட்ரென்த், நான் வந்து என்னோட கேடகம், என்னோட ஷீல்டு. அப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்தீங்கன்னா ஷீல்டு வந்து உங்கள் மேலே அடிபடாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ஷன். இப்படி ஒவ்வொன்றா பார்த்து என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆண்டவரை மாதிரி எனக்கு கம்ப்ளீட் 360 டிகிரி ப்ரொடெக்ஷன் எங்கேயுமே கிடையாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா சொல்கிறேன். இது எப்போ சொல்கிறான்? நம்ம வாசித்தோம் அன்னைக்கு, அதோட நீங்கள் முடிக்கிறேன். டேவிட் said this when அவனோட எல்லா பிரச்சனையும் எனக்கு தீர்ந்துச்சுன்னு என்னைக்கு அவன் ரியலைஸ் பண்ணானோ அன்னைக்கு அவன் பாடின பாட்டு. எல்லா பிரச்சனைக்கும் சவுலுக்கும் அப்படின்னு அப்படின்னா சவுல் இறந்த பிறகுதான் கட்டாயமா. ஆனால் அதுக்கப்புறம் தாவீதுக்கு பிரச்சனை வந்துச்சா? பிரச்சனை வந்துச்சு. பாஸ்டர் போன வாரம் சொன்னாங்க, சவுலோட ஃபேமிலிக்கும் தாவீதோட ஃபேமிலிக்கும் ரொம்ப நாளாக போர் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் தாவீதோட ஃபேமிலி வர வர பலத்துக்கிட்டே இருந்துச்சு, அவங்களோட ஃபேமிலி ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து ஆண்டவர் எனக்கு ப்ரொடெக்ஷன், ஆண்டவர் எனக்கு ப்ரொடெக்ஷன், ஆண்டவர் எனக்கு ப்ரொடெக்ஷன், ஆண்டவர் எனக்கு ப்ரொடெக்ஷன். இது நம்ம எத்தனையோ பேர் நம்ம யோசிக்காமல் இருந்திருக்கலாம். பட் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ திஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வசனம் 2 வசனம் பார்த்துருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இதுக்கு அடுத்த வசனம் கூட அவ்வளோ பவர்ஃபுல் வேர்ட். ஐ வாண்ட் டு ஆக்சுவலி டேக் சம் டைம் அண்ட் எக்ஸ்பிளைன் தட் டு யூ. ஆனால் யோசிச்சு பாருங்க, தேவன் எனக்கு இத்தனை விஷயம், நான் என் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை வந்துச்சுனாலும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஆண்டவர் தான் தீர்வு. ஒருத்தன் என் பக்கத்தில் வந்துடக்கூடாது அப்படின்ற நேரத்துக்கு அவர் என் கண்மலை. பக்கத்தில் வந்துட்டானா என்னை பக்கத்தில் தொட முடியாத அளவுக்கு அவர் தான் என்னுடைய கோட்டை, ரைட். அதுக்கும் மீதி ஒருத்தன் வந்துட்டானா என்னோட க்ளோஸ், யார் உள்ளுக்குள்ள இருப்பா? செவத்துக்குள்ளே இருக்கவன் தான் வந்து அடிக்க வந்துட்டான். செவத்துக்கு வெளியே இருக்கவன் செவத்துக்கு வெளியே தான் நிற்கிறான் இன்னும். அப்புறம் உள்ளே வந்து ஒருத்தன் எனக்கு தகராறு பண்ணுற டைமில் எனக்கு இரட்சகர் யார்? சரி, இதெல்லாம் ஓகே. ஆனால் மனுஷனே கிடையாது எனக்கு எதிரியாக இருக்குது. அந்த நேரம் எனக்கு யார் எனக்கு ஹெல்ப்பு? என்னுடைய தேவன். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு ஸ்டெப்பில் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் அம்பு எய்ய வரானா அவனுக்கு அகேன்ஸ்டாக எனக்கு என்ன வேணும்? கேடகன். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா? அம்போ அவன் கத்தியை தூக்கினான் நீட்டுறானா, அந்த நேரம் என் கையில் வச்சு நான் அப்படி நிப்பாட்ட முடியாது, கையை வெட்டிடுவான். ஆனால் என் கையில் ஷீல்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷன், இன் எவ்ரி திங் தட் த பைபிள் டாக்ஸ் அபவுட், ஆண்டவர் வந்து அவனுக்கு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் தந்தார். அப்படின்னு பார்க்கும்போது என்னோட ஒவ்வொரு செட்டாக இருக்குது, ஒவ்வொரு விஷயமா இருக்குது.
ஆனால் இல்லை, கடைசி எல்லாத்துக்கும் மேலே ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, என்னுடைய இரட்சணிய கொம்புன்ற வார்த்தை இருக்குது. ஐ வாண்டட் டு ரிமைண்ட் யூ ஆஃப் தட் பிஃபோர் யூ லீவ். ஒரு கொம்பை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு தான் நான் உங்களை கேட்க போகிறேன். எத்தனையுமே இந்த கொம்பை பற்றி யோசிச்சிருக்கீங்க? அது ஏன் இரட்சணிய கொம்பு? ஒரு கொம்பு என்ன பண்ணும்? No, it is bigger than that. It is bigger than that. நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிருங்க. 2 விஷயம் இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. யார் கையில கொம்பு வச்சிருப்பா? எல்லாரும் கொம்பு வச்சிருந்தாங்க. எந்த சோல்ஜர் கொம்போட சுத்திட்டு இருந்தா? கொம்போட யாரும் சுத்தினது இல்லை. போருக்கு போகும்போது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நீங்கள் இன்னும் யோசிக்கல ஃபுல்லாக, நிறைய பேருக்கு இன்னும் மைண்டில் வரலன்னு தெரியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எப்போ அந்த ஹார்ன் ஆஃப் சால்வேஷன் எதுக்கு பேச்சு இருந்துச்சுன்னா, அந்த காலத்தில் வந்து யுத்தத்துக்கு போகும்போது யார் கையில் கொம்பு இருக்குன்னா லீடர் கையில் தான். எதுக்கு கொம்புனா வந்து அதாச்சும் இந்த கொம்பை வச்சு குத்த போகிறதில்ல, அவன் கையில் குத்துறதுக்கு ஈட்டி இருக்குது, அம்பு இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அது எல்லாமே கொம்போட ஒழுங்காக தான் ஒர்க்காங்க. அப்புறம் எதுக்கு ஆண்டவர் ஹார்ன் ஆஃப் மை சால்வேஷன் சொல்கிறாரு? ஏன்னா அந்த கொம்பு ஓட்டையாக இருக்கும். கரெக்டா? அவங்களோட ட்ரம்பெட் வந்து இன்னைக்கு மாதிரி அழகாக வந்து பித்தளையிலையும் இதுலேயும் பிராஸ்லேயும் பிரான்ஸ்லேயும் இல்லை. நான் பார்த்துக்க, ஐ ஹவ் கான் டு தோஸ் சைட்ஸ். யமஹாவில் வந்து அழகாக வந்து உங்களுக்கு ட்ரம்பெட்லாம் வைக்க எவ்வளோ 75,000 ரூபா சார். அப்படி பல 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 பலன்னு இருக்குது. அந்த மாதிரி ட்ரம்பெட் கிடையாது. அந்த காலத்தில் அவங்களோட ட்ரம்பெட் வந்து ஒரு கொம்பு. அந்த கொஞ்சம் அந்த ராமன் பைபிளில், இங்கிலீஷ் பைபிளில் எழுதியிருக்கும், அதோட கொம்பு வந்து கொஞ்சம் வளைஞ்சு ஒரு மாதிரி இதாக இருக்கும், ட்விஸ்டடாக இருக்கும். ஆட்டுக்கடா, தமிழில் ஆட்டுக்கடான்னு போட்டிருக்குல்ல. ஆபிரஹாமுக்கு எது பலியிட கிடச்சிச்சுனோ அந்த ஆடு, கரெக்டாக, அதோட கொம்பு வந்து எதுக்கு சிக்கிச்சு? வளைஞ்சு இருந்துச்சு, அதனால போய் மாட்டுச்சு. அந்த கொம்பை ஃபுல்லாக உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்து, நம்ம நகமாக தான் இருக்கும் உள்ளுக்குள்ள, அது எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு அதை ஊதுனா பயங்கரமாக சத்தம் வரும். எப்போ ஒருத்தர் ஊதுவா? எதிரி வந்துட்டான். உங்களுக்கு புரியுதா? எதிரி வந்துட்டான் அப்படின்னா ஹார்ன் ஆஃப் மை சால்வேஷன். அந்த சவுண்டை ஊதுனா எனக்கு என்ன? எனக்கு ரட்சிப்பு வர்றதுக்கு டைம் வந்துச்சு. ஆண்டவரே என்னை காப்பாற்றுறதுக்கு வாங்க. அந்த சவுண்டு புரியுதா உங்களுக்கு? இந்த ரட்சணிய கொம்பு வந்து நான் ரொம்ப நாளாக நானும் ஆண்டவர்கிட்ட யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என் மைண்ட்லேருந்து அது ஸ்ட்ரைக்கே ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு மற்ற எல்லாம் தெரியும். நாங்கள் எல்லா இந்த பழைய காலத்து அந்த மாதிரி பேட்டில்ஸ் அது விளாண்டு கம்ப்யூட்டர் கேமு அது இதுன்னு பார்த்து எல்லாம் பழக்கம். ஆனால் இந்த ஹார்ன் மைண்டில் தெரியவே தெரியாது. ஆனால் நாங்கள் விளாடுற கேமில் முதற்கொண்டு, ஒரு சின்ன கம்ப்யூட்டர் கேம் முதற்கொண்டு, யாராவது ஒரு எதிரி அட்டாக் பண்ணால் பாம்னு ஒரு சத்தம் வந்துடும், கேம்லேயே போட்டுரும் அது. ஆனால் நம்மளுக்கு மைண்டில் ஒதுக்காது. ஏன்னா ஆண்டவர் என்னுடைய ரட்சணிய கொம்புன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டால் அது யோசிக்கவே கிடையாது. ஏன் ஆண்டவரை கூப்பிடுறதே விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை நான் கூப்பிடாம இருக்கிற வரைக்கும் யார் எனக்கு ரட்சிப்பு? கூப்பிடாம ஒரே ஒருத்தன் ரொம்ப சந்தோஷமாக நம்ம பக்கத்தில் வருவான், நம்ம கதவை திறந்தா வெளியே இருப்பான். அது யாரு? Carry on, stand up please. ஆண்டவர் என்னுடைய இரட்சணிய கொம்பாய் இருக்கிறார். இந்த வார்த்தையில இருந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கும்போது we will know the next வசனத்தோட அந்த ஃபுல் மீனிங் நம்மளுக்கு புரியும். just remember, just imagine what is happening. ஆண்டவரே நீங்க எனக்கு என்னுடைய ரட்சணிய கொம்பா இருக்கீங்க, என்னுடைய கேடகம், என்னோட கோட்டை. என்ன சிச்சுவேஷன் இருந்துச்சுனாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, இந்த வந்துச்சு. ஏன்னா பிரச்சனை இருக்குன்னே எனக்கு தெரியாது, அந்த வந்துருச்சு. என்னுடைய அடைக்கலம், நான் புகும் என் துருகம், என் கேடகம், என் ரட்சணியக்கும், என் உயர்ந்த அடைக்கலமாய். He sets me on a place. உயர்ந்த அடைக்கலம். யார் உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பா? கழுகு தவிர. நம்ம ஆரம்பத்தில் நம்ம பேசின கழுகு தவிர வேறு யாரும் உயர்ந்த அடைக்கலத்தில் கிடையாது. மனுஷனுடைய பிரச்சனைக்குலேருந்து என்னை நீங்களாக்கி என்னைய தனியாக
You keep me high above the problems of people. எல்லா விஷயத்துக்கும் ஆண்டவரே, you are God. நீங்க என்னுடைய தேவன், நீங்க என்னை விடுவிக்கும் என்னுடைய தேவனாயிருக்கிறீங்க. சொல்லலாமா? இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க என்ன ரீசனுக்காக நீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க தெரியாது. ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட பேசின ஆண்டவருக்கு முழுசா தெரியும். He knows exactly what happened. Thank you Jesus. Thank you Jesus. உங்களுக்கு 2 நிமிஷம் கொடுக்குறேன். ஜெபம் பண்றீங்களா? இன்னைக்கு நீங்க என்ன கேட்டீங்க? இன்னைக்கு நம்ம என்ன கேட்டேன்? ஆண்டவர் என் காதுக்குள்ள என்ன விளங்குச்சு அதை பத்தி மட்டும் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றீங்களா? Come on, open your mouths and pray. இங்க நம்ம டங்ஸ்ல பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. We can pray in tongues, we can speak. Father, we thank you, we praise you, we praise you, we praise you. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு இன்னைக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை நீங்க எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த வார்த்தை எனக்கு நீங்க கொடுத்தீங்களே ஆண்டவரே, அதுக்காக நன்றி. எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்களா? பஷபலபல திகரப ஹதகபல துபலபல. Lord, we praise you, we praise you, we praise. ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய கோட்டை, என்னுடைய கேடகம் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய இரட்சணிய கொம்பா இருக்கீங்க ஆண்டவரே, என்னுடைய இரட்சணிய கொம்பா இருக்கீங்க, என்னுடைய இரட்சணிய கொம்பா இருக்கீங்க. சொல்லலாமா? ஆண்டவரே எனக்கு தேவனா நான் உங்களை தான் நான் கூப்பிட போறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க எனக்கு ஒரு தேவனா ஆண்டவரே நான் உங்களை கூப்பிட போறேன்? Lord, I am going to call upon you and I will be saved. ஓ ரபல ஷபல மலபல திகரப ஹதரகர மலபல பல ஷபல. Lord, we praise you, we praise you, we praise you, Lord. We praise you, we praise you. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Lord, we praise you, we praise you, Lord, we praise you, we praise you. ஆண்டவரே உமக்கு நன்றி. Father in heaven, we thank you, Lord. இந்த காலை வேளையில எங்க கிட்ட நீங்க பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க பைபிள் ஆரம்பத்துல இருந்து ஆண்டவரே நாங்க 18 சங்கீதம் வரைக்கும் நாங்க வந்த மாதிரி இருக்கு ஆண்டவரே. உலக தோற்றத்துக்கு முன்பு ஆண்டவரே எங்களுக்காக நீங்க மரிக்கணும்னு பிளான் போட்டீங்களே ஆண்டவரே. நாங்க சிலுவை வரைக்கும் நாங்க போயிட்டு நாங்க திரும்ப 18 சங்கீதத்துக்கு வந்திருக்கோம் ஆண்டவரே. இந்த 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்துட்டு நாங்க திரும்ப வந்திருக்கோம் ஆண்டவரே. இன்னைக்கு வரைக்கும் நான் என்னைக்கு இருந்தாலும், நான் என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு டெலிவரன்ஸ் நீங்க தான் ஆண்டவரே. என்ன பிரச்சனையில இருந்தாலும் ஆண்டவரே, தாவீது ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல உங்களை எப்படி புரிஞ்சுக்கிட்டானோ அதை எழுதியிருந்தான். தாவீதுக்கு 320 டிகிரி நீங்க ப்ரொடெக்ஷனா இருந்தீங்களே ஆண்டவரே, 60 டிகிரி சாரி ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க அதே மாதிரி மாறுவீங்க. But you will be our protection. எங்களை விடுவிப்பீங்க ஆண்டவரே. The Lord is my deliverer. Amen. ரபல ஷபல மலதரி கரபலப. ஆண்டவரே எங்களை விடுவீங்க Lord, விடுவீங்க ஆண்டவரே. Lord, change us, protect us, protect us, protect us, deliver us from all our enemies. ஆண்டவரே பிசாசு மட்டும் எங்க எனிமியா இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே. எங்க மத்தியில் ஆண்டவரே எங்களுக்காக பிசாசு சொல்ற வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் எங்களோட எனிமியா இருக்கலாம் ஆண்டவரே, எங்களுக்கு எதிரியா இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் நீங்க அவங்கள ஆண்டவரே அவங்ககிட்ட எங்களை காப்பாத்துற ஆண்டவர் நீங்க, என்னை காப்பாத்துகிற தேவன் நீங்க. Lord, we thank you. Lord, I thank you so much. Lord, I give you all the glory, honor and praise. ஆண்டவரே நீங்க எங்க வாழ்க்கையில இன்னும் பெரிய லெவல்ல வாங்க. Do great things, Jesus. Lord, thank you so much. And continue to be with us, continue to bless us. In Jesus' name we pray. Amen. Amen. நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்போ நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.